ஹலோ மக்களே, இது டே 2வோட செகண்ட் வீடியோ. ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டேன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்குது, உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் நெட்டு ப்ராப்ளம். எல்லாம் நல்லா ரொம்ப பட்ஜெட் ஃபேமிலி தான். ஏன்னா ஒரு நாளைக்கு 2 GB தான். இது அடுத்து வந்துருச்சு பாருங்கள், குண்டலா டேம் நினைக்கிறேன். இது பேர் சரியாக தெரியல, தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறேங்க, எனக்கு அப்படியே குதிச்சிடணும் போல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அது இன்னும் நேரில் பார்க்கறதுக்கு சும்மா அந்த இடம் செம்ம அழகு. எனக்கு கிட்டெல்லாம் போய் பார்க்க முடியல, ஏன்னா இவ்வளோ தான் அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. நான் வீடியோ ஜூம் பண்ணி எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னம்மா இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அழகு. ஆனால் அந்த தண்ணியில் ஊந்தோம் நம்ம எங்கே போகிறோன்னு கூட தெரியாது போல். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊர்லலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைங்க. எங்கன்னா இருக்கான்னு கூட தெரியாது. எனக்கு இது பார்த்ததுமே இப்படியெல்லாம் கூட இடங்கள் இருக்கா, இப்படியெல்லாம் கூட இருக்குமா. ஏன்னா சினிமாவில் நம்ம பார்க்குறது எல்லாமே நிஜமாக தெரியாது, எந்த நாட்டில் இருக்குன்னு கூட தெரியாது. எனக்கு இந்த கேரளாவில் பார்க்கும்போது இவ்வளோலாம் அழகான இடங்கள் இருக்குது. இதெல்லாம் லைஃப்பில் இத்தனை வருஷம் மிஸ் பண்ணிட்டோன்ற எண்ணம் தான் தோணும். அவ்வளோ பிடிச்சிருந்தது எனக்கு அந்த டேம். பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. அதே மாதிரி அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் சும்மா வேறு லெவல். இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்னா, ஆனால் நிறைய ஃபோட்டோ ஷூட்க்கு வராங்க அங்கே கப்புள்ஸ். நிறைய பேர் விழுந்துட்டாங்கலாம் கேள்விப்படுறோம் பாருங்கள். அதெல்லாம் நிஜம்தான் போல் இருக்குது. நிறைய வராங்க அங்கே ஃபோட்டோஷூட். நானே நிறைய கப்புள்ஸ் பார்த்தோம். இப்போது அந்த டேம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம டாப் ஸ்டேஷன் போகிறோம்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு அடுத்து டாப் ஸ்டேஷன் தான். டாப் ஸ்டேஷனு போகிற வழியெல்லாம் ரொம்ப நல்ல வியூ சூப்பராக இருக்குது. எனக்கே சரியாக தெரியல இப்போ அடுத்து போகிறது டாப் ஸ்டேஷனா இல்லை வேறு இடம் போகிறோமான்னு. ரொம்ப நல்லா, ஆனால் அந்த வழிகளை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது. டாப் ஸ்டேஷன்லாம் போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா டாப் ஸ்டேஷனில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன். நான் எடுக்கல ஆக்சுவலாக, ஏன்னா எங்கள் பசங்க எடுத்து கொடுத்ததான். இதெல்லாமே இந்த டாப் ஸ்டேஷனில் எடுத்த வீடியோஸ் தான். என்னால் ஏற முடியல. எனக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம நடந்து போகணும். ஏன்னா கொஞ்சம் கார் போகாது அங்கே, ரொம்ப தூரத்துக்கு ஸ்டாப் பண்ணிடுறாங்க முன்னாடியே. செல்ஃபோன் சிக்னல் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாலோ அங்கே விழுந்தால் கூட தெரியாதான். அந்தளவுக்கு அந்த இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ரொம்ப டேஞ்சராக இருந்ததுன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார். எங்கள் பொண்ணு, சின்ன பொண்ணு போயிட்டு ரிட்டன் அவளால் சுத்தமாக முடியல. ரொம்ப நேரத்துக்கு மூச்சு வாங்குச்சு. ஏன்னா அவள் கொஞ்சம் ரொம்ப சுத்த மாட்டாள், ரொம்ப டயர்டாகிடுவா. அவளாலேயே, சின்ன பொண்ணு தான் ஒல்லியாக தான் இருக்கா, அவளாலேயே முடியல. நான்லாம் என்ன ஆகுறது. நான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு டாப் வியூ வரும், நான் அங்கேயே உக்காந்துட்டேன். நான் அதுக்கு மேலே கூட, ஏன்னா என்னால் முடியல நம்மளால், ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால் சுத்த முடியாது, ரொம்ப டயர்டாகிடும் சொல்லிவிட்டு நான் அப்படியே உட்காந்துட்டேன். மற்றபடி என் ஹஸ்பண்ட் 2 பசங்களும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இது ஸ்னாப்பில் எடுத்த வீடியோ. நான் சும்மா ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. என் வியூ ரொம்ப நல்லா இருந்தது சொன்னாங்க. அது பாருங்கள், உங்களால் நடக்க முடியும்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வியூவிலேருந்து அந்த வியூவுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட போயிட்டு ரிட்டன் வர 1 hour ஆகுது. எங்கள் வீட்டில் போயிட்டு வந்தாங்க, அவ்வளோ லாங்கு. நான் போகல, நான் அங்கேருந்து ஒரு கடைங்களாண்ட உட்காந்துட்டேன். நான் உட்கார இடத்துல குரங்கு சேட்டை பயங்கரமாக இருக்குது. நம்மளால் எதையுமே எடுக்க முடியல, பிடிங்கின்னு ஓடிடும் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது குரங்கு சேட்டை, பயங்கர சேட்டை பண்ணுது. ரொம்ப நல்லா இருந்தது அந்த டாப் ஸ்டேஷனோட வியூஸ் பார்க்குறதுக்கு. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிவிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டேன். நல்லா வீடியோ வியூஸாக வருது பாருங்கள். ஃபுல் பனி மூட்டங்க. இது நாங்கள் எடுக்கும்போது மணி ஒரு லன்ச் டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். 1:30-2 மணி. 1:30-2 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்களேன் பனி. இப்படி தான் இருந்தது. சரியான குளிர் அங்கே, நல்ல குளிர் அங்கே, செம்ம குளிர். எல்லாம் நான் வெயில்னு சொல்லி என்னை பயன்படுத்திட்டாங்க. நாங்கள் போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட். போகலாம், தாராளமாக போகலாம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, அப்போ நல்லா இருந்துச்சு. இதோட டாப் ஸ்டேஷன் வீடியோ முடிஞ்சுது. அடுத்து நாங்கள் போனது இது ஒரு பார்க், என்னமோ பொட்டானிக்கல் கார்டன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பொட்டானிக்கல் கார்டன்லாம் அங்கே நிறையவே இருக்குது. நல்லா சூப்பராக இருந்தது பார்க்கு. ஏன்னா ஒரு ஆளுக்கு 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே போய் பார்க்குறதுக்கு நம்ம. ஆனால் ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறைய மேரேஜ் கப்புள்ஸ் இங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா சுற்றி ஃப்ளவர்ஸ் அவ்வளோ அழகாக அப்படியே கொட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ட்ரோன் கேமராவில் வீடியோ எடுக்கணும். ட்ரோனில் எடுத்தோன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃப்ளவர் செட்டிங்ஸ்லாம் அவங்க பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்கங்க.
இதுக்கெல்லாம் எவ்வளோ மெனக்கிடுவாங்கன்னு தெரியல நமக்கு. ஊட்டியில் சொல்லுவாங்க மலர் கண்காட்சின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப வருஷமாக அது போய் பார்க்கணுன்னு ஆசை. இது வரைக்கும் நான் ஊட்டி கொடைக்கானல் போனதே கிடையாது. போகணுன்னு ரொம்ப ஆசை. எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அங்கேயும் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல. ஒரு தடவை நம்ம அங்கேயும் போய் பார்த்துடணும். இந்த வாட்டி கொடைக்கானல் போகணுன்னு நினச்சோம். இந்த குணா கேவால் நாங்கள் போகவே இல்லை. ஏன்னா நிறைய ஜனம் இப்போ அங்கே போய் தான் விழுறாங்க. சரி, ரொம்ப இந்த வருஷம் ரஷ் இருக்கும், நெக்ஸ்ட் இயர் வேணால் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டோம். அடுத்த வருஷம் நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம் தெரில. ஒவ்வொரு இடமும் உங்களுக்கு வந்து அங்கே ஃபோட்டோவுக்கு ஒரு அருமையான ஸ்பேஸ். நீங்கள் வந்து கப்புள்ஸ் நடந்து வர மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும். நானே ஹஸ்பண்டும் ஒரு வீடியோஸ் எடுத்தோம். நான் அந்த வீடியோவில் போடல. ஏன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். என் சைஸுக்கும் நானும் அவரை நடந்து வந்தோம் வச்சுக்கோங்களேன், அது காமெடியாக இருக்கும். அதனால் நாங்கள் போடல. வேணால் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரிலாம் எடுக்கணுன்ட்டு. தலைவர் தான் வளைச்சி ஃபோட்டோ எடுத்தார். ஒரு இடத்தையும் விட்டு வைக்கல. அவருக்கு ரொம்ப குஷி. அது பாருங்கள், மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு. மரத்து மேலே ஏறி உட்காந்து செம்ம போஸ் தான் போங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்களா, அங்கே பேக்கில் வந்து ஒரு மேரேஜ் கப்புள்ஸ் வந்து அந்த கேமராலாம் எடுத்துகிட்டு வரதுக்கே சார்ஜஸ் அங்கே அதிகமாக வாங்குறாங்கங்க. நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அங்கே பார்த்துட்டு அங்கே நீங்கள் பணம் கட்டிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். 1000 rupees ஏதோ வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் கேமராவுக்கு. இதெல்லாமே வந்து ஒரு ஃப்ளவர்ஸ், என்னென்னமோ டிஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸோட நேம்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் அழகழகாக இருக்குது. ஒரு ஸ்டார் மாதிரி செட்டப் போட்டு அது ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பர் கார்டனுங்க இது ஃபோட்டோஸ்க்கு சரியான கார்டன். இது நல்லா அழகாக இருக்குது. நைட்டில் தான் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பகலில் போகிறது இந்த பார்க்கு வேஸ்ட்டு தான். ஈவினிங் கரெக்டாக ஒரு 5:30க்குள்ளே 5:30க்கு போனீங்கன்னா அழகாக நல்லா சுற்றி பார்க்கலாம். ஏன்னா அந்த லைட்டிங்க்கு வந்து அழகாக சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் ஆளை கூட்டிகிட்டு போய் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட் வந்து நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே இந்த மாதிரி 2 வருது. அங்கே 2 இதே மாதிரி 2 இருக்குது. இதில் வந்து கப்புள்ஸ் ஜோடியாக வர்றது, ஜோடியாக இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நல்லா சூப்பராக இருக்கும். எடுத்தாக்கா பகலில் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ லைட்டிங் இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது. அந்த இதுவே வந்து ஒரு லொக்கேஷன் வந்து சினிமா ஷூட்டிங், இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு யானை ஒன்று நிற்க வச்சுருக்காங்க. நம்ம அந்த யானையோட ஃபோட்டோ எடுக்க முடியல, அதனால் இந்த யானையோடு எடுத்துக்கலாம். நிறைய ஃபோட்டோஸ் எங்கள் வீட்டில் நிறைய எடுத்துக்கிட்டாரு. எங்கள் பாப்பாவும் எடுத்துக்கிச்சு. ஆனால் இது பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா என்ன யானை மேலே கை போட்டுருக்காரு. எங்கள் அம்மா ஏமாந்துட்டாங்க, நிஜ யானைனே நினச்சிட்டாங்க. ஏன்னா அது பார்க்கறதுக்கு நிஜம் மாதிரியே இருந்துச்சு. இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் அல்வா ஒன்று விற்கிறாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க அந்த அல்வா. வெளியில் எங்கேயும் நான் அந்த அல்வா பார்க்கலாங்க. அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே மட்டும்தான் அந்த அல்வா இருந்துச்சு. வெளியில் பார்த்த கடைகளில் இல்லை. ஒரு சூப்பர் அல்வா, நல்ல டேஸ்ட், நல்ல ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே அது உள்ளேயும் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் விதவிதமாக. அது இன்னும் நம்ம நேரில் பார்க்கும்போது ஆஹா இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூக்கள்னு தான் தோணுச்சு. நமக்கு எடுத்துகிட்டு வந்து வளர்க்கணுன்ற அளவுக்கு ஒரு 2-3 பூவை வேறு பிச்சுட்டார் எங்கள் வீட்டில். நான் சொன்னேன், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, பார்த்தாங்கன்னா பிடிச்சி வச்சுக்க போகிறாங்க, ஏன்னா ஃபைன் போடுவாங்க இல்லையா. அவர் என்ன சொன்னேன், நம்ம இங்கே எடுத்துன்னு வந்து வளர்க்கலான்னாரு. ஆனால் எனக்கு பயம், அது என்ன பாய்சனாக இருந்துற போது சொல்லிவிட்டு நான் அதை அலோவ் பண்ணல. இது வந்து இந்த மூணாறுன்ட்டு வர ஒரு லைட்டிங். இதில் வீடியோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன்னு ஒருத்தர் கூட நமக்கு வீடியோ எடுக்கவோ ஃபோட்டோ எடுக்கவோ முடியல. ஏன்னா எல்லாம் நிறைய ஜனம் சுற்றி நிற்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ கூட அதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். டே 2 வீடியோ இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்கே போகணுன்னு நான் உங்களுக்கு போடுறேன். அந்த வீடியோவும் பாருங்கள்.